மேக்ஸிமம் கொஷின்ஸ் யூ நோஸ் வெல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டைரக்ட் கொஷின்ஸ் தான் வந்து யூனிட் 2ல் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 1 இஸ் அபவுட் எந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, which of the following species is most stable in +2 oxidation state? ஸோ லாந்தனைட்ஸை பொறுத்த வரைக்கும் +2 oxidation state, +4 oxidation state ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. +2 வந்து 2 பேர் தான். ஸோ +4 யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் கொஷின் கண்டிப்பாக +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ யூரோபியம் வந்து 2+ எக்ஸிபிட் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டர்பியம். ஸோ ஒருத்தர் வந்து ஆஃப் ஃபில்டு D4F7 வரும், இன்னொருத்தர் வந்து 4F14 வரும் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில். ஸோ மோர் ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் இன் கேஸ் ஆஃப் திஸ் ஒன். ஸோ அடுத்து வந்து லாந்தனைடு அயான் ஜென்ரலி எக்ஸிபிட்ஸ். ஸோ லாந்தனைடு அயான் வந்து ஜென்ரலி என்ன கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரால எக்ஸிபிட் ஆகும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து எடுத்தது. ஸோ லாந்தனைடு அயான் ஜென்ரலாக வந்து என்ன கோஆர்டினேஷன், லாந்தனைடு காமன் அயான்ஸ் வந்து லாந்தனைடு அயான் காமனாக வந்து டெட்ராஹெட்ரன் பாலிஹெட்ரால எக்ஸிபிட் ஆகும். இது வந்து டைரெக்டாக ஒரு ரெஃபரன்ஸ் புக்லேருந்து எடுத்தது. கொஞ்சம் ஒரு இந்த சார்ட் ஆஃப் கொஷினையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்றதுக்காக எடுத்த கொஷின். ஸோ அமோனியா வந்து எதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கொஷின் இருக்குது. இது வந்து நம்ம பெரும்பாலும் இதை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இதுதான் நமக்கு சிலபஸில் இருக்குது இல்லையா. ஸோ ஆக்சுவலாக அமோனியாவை அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது கொஷின் ரேர் கொஷின் தான், பட் இருந்தாலும் just for an introduction I asked this question. P4O6. P4O6னா பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு. ஸோ பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடை நம்ம வந்து கோல்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நமக்கு H3PO3 கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 12th புக்லேயும் இந்த பாயிண்ட் வந்து இருக்குது. இதே மாதிரி P4O10 நீங்கள் டிசால்வ் பண்ணிங்கன்னா S3PO4 கிடைக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் வந்து S3PO3. P4O6ம் O10 கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஞாபகத்தில் வச்சுன்னு இதை எழுதுங்க. வாட் எலமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அயன், குரோமியம், கார்பன் 3 இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நான் ஆப்ஷன் டி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் கீ ஆன்சரில். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் இதை மாற்றி டிக் பண்ணி வச்சுக்கோங்க. டேஷ் இஸ் கைனட்டிக்கலி ஸ்டேபிள் இன் வாட்டர். ஒன்றும் இல்லை, 4+ கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி 4+ மேலேயே சொன்னேன் இல்லைங்களா கொஷின் வரும்னு. 4+ஐ இந்த ஃபார்மெட்டில் வேற ஒரு ஃபார்மெட்டில் கொஷின் வந்து இங்கே கேட்டிருக்கேன். டேஷ் இஸ் கைனட்டிக்கலி ஸ்டேபிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் லாந்தனைட்டில் எது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். சீரியம் 4+ தான் ரொம்ப 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 வெல்லும். 4+ஐ பொறுத்த வரைக்கும் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. சீரியம் 4+ தான் கைனட்டிக்கலி ஸ்டேபிள் அவுட் ஆஃப் தி கிவன் 4+ அயான்ஸ். which of the following oxide is highly poisonous? கார்பன் டை ஆக்சைடு இது எதுவுமே ரியாக்ட் பண்ணாது. கார்பன் மோனாக்சைடு ரெடிலி ரியாக்ட் பண்ணும். ஹீமோகுளோபின் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக கம்பைண்ட் ஆகும். ஸோ கார்பன் மோனாக்சைடு தான் ஹைலி பாய்சனஸ், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கொஷின் நம்பர் 8. ஸோ கொஷின் நம்பர் 8ல் which of the following hydroxide has the maximum basic characteristics அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ லாந்தனம் பேஸ்டு லாந்தனைட்ஸில் ஹைட்ராக்சைடை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்க லாந்தனம் ஹைட்ராக்சைடு வந்து மோர் பேசிக் நேச்சராக இருக்கும். அப்படியே டிக்ரீஸ் ஆகி கடைசியில் லுட்டீஷியம் ஹைட்ராக்சைடுக்கு ரொம்ப ரொம்ப லீஸ்ட் பேசிக்காக இருக்கும். ஸோ லீஸ்ட் பேசிக்ன்றது லுட்டீஷியம் ஹைட்ராக்சைடு, மோஸ்ட் பேசிக்ன்ற லாந்தனம் ஹைட்ராக்சைடு. இதெல்லாம் அந்த நேரத்தில் எக்ஸாமில் போயிட்டு லாந்தனைடு கான்ட்ராக்ஷனு அதில் வந்து கான்சிக்வன்ஸில் இது ஒரு பாயிண்ட் வரும். இதில் வந்து ஃபெஜான்ஸ் ரூலை கான்செப்டை பேஸ் பண்ணி லாந்தனம் ஹைட்ராக்சைடில் லாந்தனம் 3+ அயான்ஸோட அயானிக் சைஸ் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து அயானிக் சைஸ் லுட்டீஷியம் 3+ அயானிக் சைஸ் வந்து குறைவாக இருக்கும். இது லாந்தனம் 3+ அயான்ஸ் வந்து சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ கேட்டையான் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ஆஸ் பர் ஃபெஜான்ஸ் ரூலு இதுக்கு வந்து போலரைசிங் பவர் குறைவாக இருக்கும். அதனால் OH- ரொம்ப போலரைஸ் பண்ணாது. அயானிக் காம்பவுண்டாக +- ஈஸியாக இங்கே பிரியும். OH- ஈஸியாக கொடுக்கும். அதை வச்சு வந்து மோர் பேசிக் கேரக்டராக இருக்கும்னு இவ்வளோ தூரம் வந்து எக்ஸாமில் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி லாந்தனம் லுட்டீஷியம் 3+ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கும் டியூ டு லாந்தனைடு கான்ட்ராக்ஷனு. அதனால் இதுக்கு என்ன வரும்னா ஆஸ் பர் ஃபெஜான்ஸ் ரூல் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால இதனுடைய போலரைசிங் எபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மைனஸை நல்லா பிடிச்சி இழுக்கும். ப்ளஸ்ஸும் மைனஸும் டு சம் எக்ஸ்டென்ட் நியூட்ரலைஸ் ஆகும். அப்படி நியூட்ரலைஸ் ஆகிற பட்சத்தில் என்ன ஆகும்னா கோவலன்ட் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஸோ OH- ரிமூவல் கொஞ்சம் லிட்டில் நாட் தட் மச் ஈஸி இன் திஸ் கேஸ்.
ஆனால் லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு லீஸ்ட் பேசிக்காக இருக்கும். இந்த அளவுலாம் யோசிச்சு எக்ஸாமில் உட்காந்துக்காதீங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் மாதிரி தான், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லாந்தனம் ஹைட்ராக்சைடு மோர் பேசிக், லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு லீஸ்ட் பேசிக். இதுக்கெல்லாம் வந்து வித்தின் 10-20 செகண்டில் செக் பண்ணிவிட்டு ஆன்சர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பேசிக் கேரக்டரா மினிமம் ஆர் லீஸ்ட் பேசிக்கான்னு கேட்டுட்டு பார்த்து போடுங்க. இதை கேட்டோடனே மேக்ஸிமமா மினிமமா டேரக்டாக லாந்தனம் ஹைட்ராக்சைடு போட்டிங்கன்னா தப்பாகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ப்ரொடியூசர் கேஸ்னா CO+N2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கேஸ். அது ரொம்ப வெல் நோன் டைரக்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பேசிசிட்டி. இப்போ லாந்தனைடு கான்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி, இப்போ இங்கே கொஸ்டின் லாந்தனைட் கான்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுக்க பாருங்க. ஒரே பாயிண்ட் தான். இதை வந்து 4-5 கொஸ்டினா எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து வே ஆஃப் கொஸ்டினிங். நீங்கள் படிக்கும் போது இந்த வே ஆஃப் கொஸ்டினிங் பேசிஸ்ல தான் படிக்கணும். ஸோ இங்கே பாருங்க, டைரக்ட் கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இமீடியட்டாக வந்து ஷஃபிள் பண்ணி கீழே இன்னொரு கொஸ்டின் நான் கேட்டிருக்கிறேன். ஸோ this is a method you have to read. While reading itself you have to remember in this way. ஸோ ஒரு லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் அப்படின்னு படிக்கும்போது அப்படின்னா என்ன, அதனுடைய கான்சிக்வன்சஸ் 4f எலமெண்ட்ஸ் 4f எலக்ட்ரான்ஸோட ஷீல்டிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் வருது. ஸோ அதை கொஸ்டினாக கேட்கலாம். ரீசனை வந்து அதை கொஸ்டினாக கேட்கலாம். இல்லை கரெக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் வச்சு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்ட்னு கேட்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், லாந்தனைடு ஸ்டேட்மெண்ட் 3+ அயான்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டு ரிகார்டிங் பேசிசிட்டி. ஸோ லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் தான் ரிகார்டிங் பேசிசிட்டின்னு கேட்டுக்காங்க. ஓகே, பேசிசிட்டி டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் அயானிக் ரேடியஸ். அதாவது நம்ம லெஃப்ட் டு ரைட் எதில் லாந்தனைடில் போகும்போது பேசிசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, பட் அயானிக் ரேடியம் டிக்ரீஸ் ஆகுது அந்த இடத்துல. பட் அந்த பாயிண்ட் எங்கே இருக்கு பாருங்க, பேசிசிட்டி டிக்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் அயானிக் ரேடியஸ். ஸோ இதுதான் கரெக்ட். ரிமைனிங் பாயிண்ட் பாருங்க, மோர் பேசிக் ஆக்சோ சால்ட் டீகம்போசஸ் மோர் ரெடிலி தன் தி லெஸ் பேசிக் ஆக்சோ சால்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதே சமயம் மோர் பேசிக் அயான் ஹைட்ராலிசிஸ் மோர் ரெடிலி. இதை வச்சு நீங்கள் இன்னொரு 2 பாயிண்ட்டை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் கொஷினில். மோர் பேசிக் அயான் ஹைட்ராலிசிஸ் மோர் ரெடிலி அப்படின்ற கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிகார்டிங் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் ரைட், திஸ் 3 things ஆர் ராங்கு. அப்படின்னா இதை பேஸ் பண்ணி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. மோர் பேசிக் ஆக்சோ சால்ட்டு டீகம்போசஸ் மோர் ரெடிலின்றது தப்பு. மோர் பேசிக் ஆக்சோ சால்ட்டுன்னா அவ்வளோ சீக்கிரம் டீகம்போஸ் ஆகாது. ஆக்சோ சால்ட்டு டீகம்போஸ் ஆகாது. மோர் பேசிக் அயான் ஹைட்ராலிசிஸ் மோர் ரெடிலி அப்படின்றதும் தவறு. ஸோ அடுத்து இன்ஆர்கானிக் பென்சின். இது டைரக்ட் கொஸ்டின். B3N3H6. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா B3N3H3 கொடுத்துருக்குறேன். B3N3H6 இதுதான் ஆப்ஷன் ரைட். நான் ஸ்டாக்கியோமெட்ரி இந்த மாதிரி போத் A and Bலாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆல் ஆஃப் திஸ்ன்னு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். நான் வச்சுக்கோங்க. டியூ டு வேரியபிள் வேலன்சி ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஓகே, டிரான்சிஷன் எலமெண்ட்ல ரொம்ப வேரியபிள் வேலன்சி இருக்கிறதுனால தான் நான் ஸ்டாக்கியோமெட்ரி எக்ஸிஸ்ட் ஆகுது. அது ரைட்டு தான். பிகாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 2+, 3+ ரெண்டாவும் எக்ஸிஸ்ட் ஆகும். Fe எடுத்தீங்கன்னா 2+ இருக்குது, Fe 3+ இருக்கு. அதனால இது மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்ல நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ரைட்டு தான். ஆப்ஷன் பின்னு செக் பண்ணலாம். டியூ டு டிஃபெக்ட்ஸ் இன் சாலிட் ஸ்ட்ரக்சர். எஸ், நான் ஸ்டாக்கியோமெட்ரி எதனால் உருவாகுதுன்னா சாலிட் ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய டிஃபெக்டாலும் நான் ஸ்டாக்கியோமெட்ரி உருவாகும். நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு வேரியபிள் வேலன்ஸ் இருக்கிறதுனால உருவாகுது. பட் காமனாக டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால சாலிட் ஸ்ட்ரக்சரில் உருவாகும். ஸோ ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி தான் ரைட் ஆன்சர். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அப்படின்ற கான்செப்ட் குரோமியம்லலாம் வெல்லும் கிடையாது. ஸோ குரோமியம் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே ஆப்ஷன் அவுட் பண்ணிடலாம். நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸில் மெயினாக வெல்னோன்னா எங்கே பார்ப்போம்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் மேக்னீஸில் பார்ப்போம். அதே சமயம் காப்பர் ப்ளஸ் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஆகி காப்பர் 2+ ப்ளஸ் காப்பராக மாறும். ஸோ மேக்னீஸில் வந்து பார்த்தீங்கன்னா MnO4 2- அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் Mn3+ இருக்கும். இது வந்து Mn+7. இது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஆகாது. ஏன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேட்னா என்னது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹையர் லெவலுக்கும் போகணும் சைமல்டேனியஸாக, இந்த மாதிரி லோயர் லெவலுக்கும் சைமல்டேனியஸாக போகணும். ஸோ மேக்னீஸ் +7 இருந்தால் லோயர் லெவலுக்கு +6 +4ன்னு போகும். பட் ஹையர் லெவலுக்கு எதில் போகும், +8 +9லாம் மேக்னீஸில் கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் +7 தான். இதே மேக்னீஸ் 3+னா 3+லேருந்து 7+க்கும் போகலாம். இல்லை 3+லேருந்து 2+க்கும் ரிட்டர்ன் ஆகலாம். இல்லை 0க்கும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ மேக்னீஸ் 3+ இஸ் தி ஆன்சர். தி லாஸ்ட் மெம்பர் ஆஃப் ஆக்டினைட் சீரீஸ்ல வந்து லாஸ்ட் மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஷியம்.
ஸோ சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து லாந்தனைட் சீரியஸ்லையும் ஃபர்ஸ்ட் மெம்பர் லாஸ்ட் மெம்பர்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே. இதெல்லாம் டைரக்ட் கொஷின் we can ask. So question number 15. The pair of semi metal in the following. So semi metal பொறுத்த வரைக்கும் இங்கே 2 ஆப்ஷன் கரெக்டாக வரும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பி பிளாக் எலமெண்ட்ஸில் என்னென்ன செமி மெட்டல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போரான் வந்து செமி மெட்டல்னா மெட்டல் போரான் வரும் குரூப் நம்பர் 13ல். குரூப் நம்பர் 14ல்